ஒரு மனிதனுக்கு கட்டாயமான கடமை அல்லாஹுவை அறிவது, மஅரிஃபத்துல்லாஹ். இந்த மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறியக்கூடிய இந்த ஞானத்தை படிப்பதற்கு முன்னால் நம்மளுக்கு மிகவும் தேவையான ஒன்றுதான் அல் அதபு, ஒழுக்கம். இதுதான் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்ந்து உங்கள் மத்தியில் சிறப்புரை தருவதற்காக கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் உஸ்தாத் இர்ஷாத் நஜ்ஜாஹி நக்ஷபந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா மாலிகுல் முல்க் யா ஷைஹுல் சுல்தான் அவுலியா நாசிம் ஹக்கானி மஹ்மூதாத்தில் ரப்பானி யா ரப்பி ஆதி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா ஆதைத யா ரப்பனா லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஹ்பாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஸதகல்லாஹு மௌலூலி. وقال نبينا صلى الله عليه وسلم العالم حبيب الله ولو كان فاسقا والجاهل عدو الله ولو كان عابدا أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்யநாதர், சன்மார்க்க போதகர், எங்கள் உயிரிலும் மேலான கண்மை நாயகம் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களை துயர்ந்து வந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபியூன்கள், இறைநேச செல்வர்கள், இமாமார்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் எப்பொழுதும் உரித்தாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உஸ்தாதுனா ஃபவாஹிர் ஷர்கே ஃபாசில் அஸ்ஹரி அன்னவர்களே, அதிசங்கைக்கு கூறிய உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, அதிசங்கைக்குரிய அமைச்சர் அத்தாவுல்லா சேர் அவர்களே, பட்டம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, தாய்மார்களே, தந்தையோர்களே, சகோதர சகோதரிகளே, உலமாக்களுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு உபதேசமாக சில விடயங்களை என்னை விட அறிவிலும் பல தகமைகளிலும் சிறந்த உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், இங்கே பட்டம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் இன்னும் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக சில விடயங்களை இன்று உலமாக்களாக பட்டம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சகோதரனாக சில விடயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாமன்ற திருமறையிலே ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமறையாமன்ற திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த அறிவுகளை நாங்கள்
எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அறிவுகளை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால், அதை அமல் செய்ததற்கு பின்னால், நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பதவிகளை உயர்வதற்கான காரணங்கள், இது எதனால் நம்மளுக்கு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். முதலாவதாக ஒரு மனிதனுக்கு கட்டாயமான கடமை அல்லாஹுவை அறிவது, மஅரிஃபத்துல்லாஹ். இந்த மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறியக்கூடிய இந்த ஞானத்தை படிப்பதற்கு முன்னால் நம்மளுக்கு மிகவும் தேவையான ஒன்றுதான் அல் அதபு, ஒழுக்கம். இதுதான் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நாங்கள் மதரசாவிலே 7 வருடமோ அல்லது 8 வருடமோ நாங்கள் கல்வி கற்றுவிட்டோம். அதற்கு பின்னால் நான் ஆலிம் என்று எல்லாம் நம்மளுக்கு தெரியும் என்று நாங்கள் எங்களுடைய அறிவுகளை அந்த அளவிலே வைத்து விடாமல் இன்னும் நாங்கள் பல தூரமாக செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் படிக்கின்ற அந்த காலகட்டங்களிலே அதபு ஒழுக்கமாக இருக்கின்ற அந்த வேளையிலே எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான்கள், உஸ்தாத்மார்கள் நம்மளுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமைகளை ரப்புல் ஆலமீன் உலகம் பேசும் அளவுக்கு மாற்றி விடுவான். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ் கலை, சஹீஹுல் புகாரி நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்கள் இந்த ஹதீஸ் கலைக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் இல்லாமல் இருந்திருப்பேன், நான் இந்த ஹதீஸ் கலைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். அதுபோன்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அன்னவர்களை குறித்து அந்த காலகட்டங்களிலே சில பொறாமை பிடித்த உலமாக்கள் அவர்களுடைய சட்ட நூல்கள் அத்துணையுமே எரித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அந்த காலகட்டங்களிலே இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அன்னவர்களுக்கு அதிகமாக அதபு ஒழுக்கத்துடன் அன்னவர்களுக்கு மாணவர்களாக திகழ்ந்த இமாமுனா ரமலி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அன்னவர் சொல்கிறார்கள், லவ் இஹ்தரகத் குதுபு ஷாஃபிஈ லஅம்லைதுஹா மின் இஃப்லி. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய அனைத்து கிதாபுகளையும் பொறாமை பிடித்த இந்த உலமாக்கள் எரித்தென்று சொன்னால் அத்துணை கிதாபுகளிலும் வரக்கூடிய ஒவ்வொரு பாகங்களிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் என்னுடைய மன சக்தியை கொண்டு நான் எழுதுவேன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அவர்கள் பெருமைக்காக பேசினது கிடையாது. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களை குறித்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னது பெருமைக்காக வேண்டி அல்ல. அவர்களை உஸ்தாதாக, புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உஸ்தாதாக அதபு ஒழுக்கமாக அவருடைய ஹதீதுகளை படித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்து நடந்தார்கள். அல்லாஹ் இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களுக்கு பக்கத்தால் வைத்து விட்டார். அதே போன்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அன்னவர்களுடைய மாணவர்கள் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களுடைய சட்ட கலைகளை படித்தது மாத்திரமல்ல, அன்னவர்களுடைய துஆ பர்க்கத்துகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதபு ஒழுக்கமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள், ஹிதுமத்து செய்தார்கள். இதை அத்துணையும் காலப்போக்கிலே அன்னவருடைய மாணவர்கள், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் தலை சிறந்த உலமாக்களாக மாறிவிட்டார்கள். உதாரணமாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய ஒரு ஃபத்வாவை இதில் பிழை இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக தீர்ப்பு கொடுக்க முடியாது, எந்த முஃப்திக்காவது கொடுக்க முடியாது. அதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலாக என்ன சொல்ல வேண்டும்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவரிடத்தில் படித்த அத்தனை மாணவர்களையும் பார்க்க வேண்டும். இந்த விடயமாக யார் யாரெல்லாம் படித்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சப்ஜெக்டிலே கிதாபுகள் வெளியிட்டிருக்கிறார்களோ அத்துணை இமாம்களுடைய கிதாபுகளை பார்த்து விட்டுத்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய இந்த ஃபத்வாவுடைய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பிழை இருக்கிறது என்று சொல்ல முடியும். அது இல்லாமல் சொல்லவே முடியாது.
இதனால் தான் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவராக இருந்தாலும் சரி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர் இருந்தாலும் சரி, தனது அதவுக்காக வேண்டி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இமாமுனா புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய புகாரி கிரந்தத்தை எடுத்துக்கொண்டால், அல்லது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய உம்மு எடுத்துக்கொண்டால், முக்கத்திமாவிலே முன்னுரையிலே சொல்லுவார்கள், நான் சொல்லக்கூடிய விடயம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இருந்தால் உடனே நீங்கள் அதை எடுத்து வீசுங்கள், அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இதை பிடித்துவிட்டு இதில் பிழை இருக்கிறது, இதனால் தான், அல்லது பிழை இருக்கலாம், இதனால் தான் இமாம்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒரு அதவுக்காக வேண்டி, ஒரு ஒழுக்கத்துக்காக வேண்டி, ஒரு பணிவுக்காக வேண்டி சொன்ன விடயம். இதை இன்று சில உலமாக்கள் இந்த விடயத்தை வைத்து பலவிதமான ஃபித்னாக்களை, பலவிதமான குழப்பங்களிலே போடுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போன்று பேரன்பிக்கினியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதபு ஒழுக்கம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் அவர்களிடத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மௌத்து வரைக்கும் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் எங்களுடைய இல்மிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இது மதரசாவில் பாடம் படிக்கக்கூடிய உலமாக்களுக்கு மாத்திரம் அல்ல, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும், பொதுவாக படிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தான். உலமாக்கள், உஸ்தாத்மார்கள் இவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான அதுவு ஒழுக்கம் வேண்டும் என்று கிடையாது. நாங்கள் பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எங்களுடைய சேர்மார்களுக்கு, டீச்சர்ஸ்மார்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்து அதவு ஒழுக்கமாக அவர்களுக்கு நான் கண்ணியமாக நடந்தால் அவர்களுடைய ஒரு துஆ பரக்கத்து போதும், எங்களை இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீன் உயர்த்தி விடுவான். ஆகையால் சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள், நிச்சயமாக ஒரு மனிதன் பாவத்தை கொண்டு காபீராக மாட்டான். நிச்சயமாக ஒரு மனிதன் பாவத்தை கொண்டு காபீராக மாட்டான். அவன் காபீராகுவதெல்லாம் தான் படித்த அறிவை கண்ணியப்படுத்தாமல், தனக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்தாமல் அவனுடைய வாழ்க்கை செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக அவன் காபீராகி விடுவான் என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆகையால் இதனால் தான் அல் அதபு தான் ஒவ்வொன்றிலும் முக்கியமானது என்று சொல்லுவார்கள் சூஃபியாக்கள். நக்ஷபந்தியா தரீக்காவுடைய ஷேகுனா முகமது நாசிம் ஆதில் ஹக்கானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கு முதல் இருக்க வேண்டிய விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? அல் அதபு, ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் மட்டும் இவரிடத்தில் இருந்தால் போதும், அத்துணையுமே ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆகையால் நாங்கள் ஒழுக்கத்தை பூர்ணமாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கற்ற அறிவை கொண்டும் எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விதமான சீரவித்தனங்களையும் நல்ல விதமான அகமியங்களையும் வெளிப்படுத்துவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அத்தனை விதமான பாவங்களை மன்னித்து, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.